இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9ஓட 2வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2வது ப்ரோமோல அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட்டே இல்லை. ஏன் அப்படின்னா ப்ரோமோ ரொம்ப ஒரு ட்ரையாக தான் இருந்தது. என்ன கேட்குறாரு விஜய் சேதுபதி அவர்கள்னா, இந்த வீட்டில் ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, விஜய் சேதுபதி என்ன கேட்குறாரு அப்படின்னா, இந்த ஒரு நாள் நம்ம கடந்துதா போதும், நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சம்பளம் விழுந்துடும், அந்த ஒரு மைண்ட் செட்டில் இந்த வீட்டில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு எல்லாருமே பதில் சொல்றது பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் தான், அரோரா. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஏன்னா அவங்க அந்த வீட்டில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே காட்டாம, எந்த ஒரு விஷயத்துலையுமே இன்வால்வ் ஆகாம, நம்ம ஒரு லவ் கண்டென்ட்டை மட்டும் கொடுத்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துஷார் கூட சுத்திட்டு இருந்தாங்க. சேஃபர் சைடுக்கு கமருதீனும் பேக்கப் வச்சிருந்தாங்க. இதுதான் அவங்க அந்த வீட்டில் பண்ணது. அண்ட் கனி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் ஒரு விஷயத்த சூப்பரா சொன்னாங்க. என்ன அப்படின்னா, வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வந்தப்போ நீங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கான காரணத்தை ஒரு பேப்பர்ல எழுத சொல்லுவாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா அரோரா அவர்களும் நான் மணிக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப பெரிய தெரியாத விஷயத்தெல்லாம் ப்ரோமோல கொண்டு வரல, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அது அரோரா கிட்ட இன்னைக்கு எல்லாருமே சொல்றாங்க. அண்ட் கிறிஸ்டன் இது எல்லாத்தையுமே அரோரா கிட்ட சொல்றாங்க. விஜய் சேதுபதி அவர்கள் நேரடியாவே அரோரா கிட்ட இதுக்கு மேலேயாவது நீ கேம் ஆடுமா அப்படின்னு சொல்லிடுவாரு போல. அந்த அளவுக்கு இன்னைக்கான அந்த ப்ரோமோ இருந்தது. அதை தாண்டி எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை. அண்ட் எல்லாருமே ரொம்பவே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சாண்ட்ராவோட சீக்ரெட் டாஸ்க்கை எப்போ ரிலீவ் பண்ணுவாங்க. எல்லாருமே ஆர்வமா எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, சாண்ட்ராவோட சீக்ரெட் டாஸ்க்கை எப்போ ரிவீல் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதை தாண்டி வர ப்ரோமோ எல்லாமே ரொம்பவே ட்ரையா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9ஓட முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த முதல் ப்ரோமோ பார்த்தீங்கன்னா அமித்தை டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. இவர் டார்கெட் பண்ணுற அளவுக்கு பிக் பாஸில் எந்த விஷயமும் பண்ணலாம் அப்படின்னாலுமே ஒரு விஷயத்தை மறைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த வாரம் டாஸ்க் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோ ஹோட்டல் டாஸ்க் தான் நடந்துச்சு. இதில் வெளியேருந்து தீபக், மஞ்சுரி, அதுக்கப்புறம் பிரியங்கா, இவங்க 3 பேர் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. ஸோ அந்த ஹவுஸோட டார்கெட் என்னன்னா, இவங்களை ஹாப்பி படுத்தணும், இவங்களை ஹாப்பி படுத்தணும், இவங்களை என்டர்டைன்மெண்ட்டாக வச்சுக்கணும். ஸோ என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஹெட்டாக இருந்தது அமித். அவங்க கீழே தான் எஃப்ஜே ஒரு சிலர் இருந்தாங்க. அப்போ எஃப்ஜே ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்னன்னா, அவங்களை என்டர்டைன் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கார்னிவல் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெர்ஃபார்மன்ஸும் பண்ணுறாரு. ஸோ அதை பார்த்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட்ஸ் எல்லாம் அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கெஸ்ட்ஸ் எல்லாம் இம்ப்ரெஸ் ஆகி அவங்க பாராட்டும் தெரிவிச்சிருக்காங்க, நல்லா இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு அமித் என்ன பண்ணியிருக்காரு, வெறும் தேங்க்யூ மட்டும் கேட்டுட்டு ஃபுல் கிரெடிட்டையும் அவர் எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு ஆக்ஷனை பண்ணியிருக்காரு. பட் அவர் இல்லை, இதுக்கு எஃப்ஜே தான் இந்த ஐடியா கொடுத்தாரு, எஃப்ஜேயோட பங்கு இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கு பிடிக்கவே இல்லை. அதை அவர் சொல்லியிருந்தாரு.